மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிக்கப்படாததை கண்டித்து ஏப்ரல் 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் யாழ் இயற்கை வேளாண்மை பண்ணையில் விவசாய சங்கங்களின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் இயற்கை விவசாயி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அன்பழகன், தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் முருகன், விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் எஸ்.என். சேகர், யாழ் இயற்கை விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் அகோரம் மற்றும் வீரசோழன் விவசாயிகள் சங்கம், முத்தப்பன், காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உரிய காலத்தில் நிவாரணம் வழங்கப்படாதது குறித்தும், பயிர் காப்பீடு வழங்காமல் காப்பீட்டு நிறுவனங்கள் வஞ்சிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இயற்கை விவசாயி ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு 13 மாதங்களுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட நிவாரணம் 10 கோடி விவசாயிகளுக்கு முழுமையாக சென்றடையவில்லை. நிகழாண்டு ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கவில்லை. ஆனால் வேளாண்மை துறை அமைச்சர் வசிக்கும் கடலூர் மாவட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம், பயிர் காப்பீடு வழங்கப்பட்டு விட்டதாக நன்றி தெரிவித்து போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் 38வது மாவட்டமாக உருவாக்கப்பட்டதற்கு பின்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும், உற்பத்தி பொருட்களுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்த விலையை கூட அரசு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள், பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளனர். இதேபோல கடந்த ஆண்டும் ஜனவரியில் பெய்த மழையில் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதுக்கான உரிய நிவாரணம் வழங்காமல் ஓராண்டுக்கு மேலே 13 மாதங்களுக்கு பிறகு அந்த நிவாரணம் 10 கோடி சொத்து அறிவித்து அது சரியாக பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு போய் சேரல. இப்போயும் கேட்டால் கணக்கு எடுத்துட்டோம், அனுப்பிட்டு ஆதார் கார்டை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு எந்தவித அறிவிப்பும் இல்லை. இன்னும் கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது. கேட்டால் இங்கே வேளாண் துறையில் கணக்கு எடுத்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலாம் சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்குரிய மாவட்டமான கடலூர் மாவட்டத்தில் நிவாரணமும் வழங்கப்பட்டுட்டு இன்சூரன்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நன்றி தெரிவித்து போஸ்ட் எடுத்துருக்காங்க. அப்போ அமைச்சர் இந்த 39 மாவட்டத்துக்கு அமைச்சரா, இல்லை கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் அமைச்சரா, இல்லை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமைச்சர்னா எங்கள் மாவட்ட அமைச்சர் யாருன்னு எங்களுக்கு 38 மாவட்டமாக அறிவித்ததிலிருந்து எந்தவித நிவாரணம் நாங்கள் தரல. பேரளவில் தான் பாதிக்கப்பட்ட உதவி கிடைக்கிறதே இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உரிய விலை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பக்கத்தில் உள்ள மாநிலங்களில் கொடுக்குற விலையை ஒப்பிட்டாவது கொடுக்கணும், அதுவும் கிடையாது. இல்லை இந்த அரசு 2500 ரூபா குவிண்டால் கொடுப்பேன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னதையாவது கொடுத்துருக்கணும், இன்னும் வரைக்கும் கொடுக்கல. இன்னமும் 2500 குறைவாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் தொடர்ந்து வண்டிக்கப்படுற இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறதுல பெரிய மோசடி நடக்குது. அதுக்கு ஏதாவது வழி பண்ணால் எந்த வழியும் பண்ணலாம். சரி, பெருசாக நாங்கள் வேளாண் பட்ஜெட்டு தனி பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களே, கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது அந்த வேளாண் பட்ஜெட்டில் எங்களுக்கான அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதுலேயும் எந்த அறிவிப்பும் இல்லை. பெரிய அளவில் டிராக்டர் கொடுக்கப்படும், 500 கோடி ஒதுக்கப்படும் இருக்கிறாங்க. ஆனால் சாதாரண விவசாயிக்கு அந்த டிராக்டர் கிடைக்கிறது. அது மாதிரி விவசாயிகள் வஞ்சிக்க போகிறதுனால நாங்கள் வேறு வழியே இல்லாமல் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் ஒன்று திரட்டி வருகின்ற 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் ஒரு முக்கிய பகுதியில் மிகப்பெரிய சாலை மறியலை நடத்துறதுக்கு திட்டமிட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கு.